ஓகே சரி மேடம். பேசி மேயர் வந்தாப்புல பார்த்தாப்புல நீங்கள் சொன்னீங்களே அவரும் அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் வந்தாப்புல இன்ஜினியர் இருந்தார். அவங்க வந்து விவரம் காட்டி மாதிரி வந்து சருக்கு புதுசு மாற்ற சொன்ன எல்லாமே. ஆனால் அவங்க நினைச்சாங்க ரைட்டாக அந்த தகடை மட்டும் மாற்றி பெயிண்ட் அடிச்சுட்டு அதை ரோச் பார்க்கலாம் சந்தோஷப்படுறாங்க. அதுவும் கிடக்கிறது எல்லாரும் பயப்படுறது தான், தப்பு இல்லை. ஆனால் 1500 வீட்டுக்கு ஒரே ஒரு சின்ன பார்க் கொடுத்துருக்கீங்க. அந்த பார்க்குக்கு 3 வருஷத்துக்கு ஒரு உடனே போகுது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் புல்டன் ஜெசின். பாத்திமலை 46வது வார்டு அஇஅதிமுக பொறுப்பில் இருக்கேன். பயணிச்சுருக்கேன். மக்கள் சேவனாக இருந்திருக்கேன். நம்ம பாத்திமா நகரில் வந்து 2 வருடமாகவே ஒரு பிரச்சனை நிலவிட்டே இருக்குது. புது குடிநீர் கொண்டு தர்றதுக்காக ப்ளூ கலர் பயிற்சிக்காக ஒரு வீட்டுக்கு தலா 24,000 பிரித்து ஒரு 247 வீட்டுக்கு மேலே பிரிச்சுட்டு அவங்களுக்கு ரசீதுன்னு கொடுக்கல. அந்த மக்களை ஏமாற்றி வராங்க. துணை மேயருடைய கணவர் ஏமாற்றி வராங்க. இதை பற்றி கேட்கும்போது தான் 2 மாதத்தில் நான் பண்ணி தந்துடுறேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. மாநகராட்சியில் மாதம் 25 பேருக்கு தான் கார்டு போட முடியும். ஒரு பொய்யான ஒரு அலாட்மெண்ட்டை தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நான் கமிஷனர்கிட்ட வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன். பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு ஆள் ஒரு வீட்டுக்கு 24,000 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 60 லட்ச ரூபாய்க்கு மேலே மக்கள் இழந்திருக்காங்க. இது பெரிய இமாலய ஊழல். இந்த ஊழலை உடனே ஒரு ஆய்வுக்குழு ஏற்பாடு பண்ணி யார் யாருக்கு பைப் லைன் போட்டு கார்டு வராமல் இருக்குது, ரசீது வராமல் இருக்குன்னு முறையாக பரிசோதித்து உடனடியாக ஆய்வு செய்து மக்களுக்கு நியாயம் கிடைப்பதற்காக மதிப்புக்குரிய ஆணையர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்துருக்கேன். மக்களுக்கு நியாயம் கிடைக்குன்னு நம்புகிறேன். மிக விரைவில் மக்களுக்கு எல்லாருமே ஒரிஜினல் கார்டு போட்டு கொடுப்பாங்க என் நம்பிக்கை இருக்குது. மேலும் இது தவறும் பட்சத்தில் இது பொதுநலக்காக என்னுடைய சொந்த செலவில் மக்களுக்காக, என் மண்ணின் மக்களுக்காக, ஏமாந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை போராட்டத்தினரும் தயாராக இருக்கிறேன். நீதிமன்றம் சென்றும் நியாயம் கிடைப்பதற்கும் நான் தயாராக என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது எந்தெந்த பகுதி? அதாவது பாத்திமலை 1, 2, 6 6ஆம் நம்பர் தெரு, 12 தெரு இருக்குது, 6 தெரு இருக்குது. அதுக்கப்புறம் இந்திரா நகர், சார்ஜ் ரோட் தொடர்ச்சி, பாடித்தெரு, வேளாங்கண்ணி மாதா, பிவிஆர் புரம், புல்தோட்டம், தாமஸ் நகர், மொத்தம் இதில் சுற்றி இருக்க பகுதி ஃபுல்லாக 46 பகுதிக்கு அடங்கும். இதில் எல்லா பகுதியிலையுமே கொஞ்சம் பேருக்கு வந்து பைப் லைன் போட்டு கார்டு கொடுக்காமல் இருக்குது. இதை நிபுணர் குழுவை தனி ஆய்வு குழு போட்டு விசாரித்தாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஊழல் அது தெரியும். இது 30 வருட காலமாகவே இந்த மிரட்டல் நடந்துக்கிட்டே இருக்குது மக்கள்கிட்ட காசு. இது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு, மாநகராட்சிக்கு இந்த வாடை வச்சு பல கோடி லாஸ் தான் குடிநீரில். அதை நான் இந்த தருணத்தை தெரிஞ்சுக்கிறேன். மேயர் அவர்களும் கமிஷனர் அவர்களும் இது தனிப்பட்ட கவனம் எடுத்து உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு மக்களுக்கு, பணம் வாங்கிய மக்களுக்கு ரசீது போட்டு கார்டு போட்டு கொடுத்து அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வழிவகை செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.